வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். என்ன காரணம்? இந்த தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை, அப்புறம் இந்த காலில் முட்டியில் வலி, கணுக்காலில் வலி, இது போன்ற பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் இருக்கும். உங்கள் ராசிநாதனான புதன் 7ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த இடத்துல அவர் கூட சனி, சூரியன் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அப்போது என்ன நடக்கிறதுனா, அவர் அந்த இடத்தில் நீச்ச பாவத்தில் இருப்பதால் நம்ம உடம்பில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அதே போல் நல்ல உஷ்ணாதிக்கம் மிக்க சம்மர் சீசன், அப்போ போயிட்டு நம்ம வெளியில் போனால் அதோடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக 60 வயதுக்கு இல்லை சமீபத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஹெல்த்தை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசம் இல்லை, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஸு நல்லாயிருக்கும். என்ன காரணம்? 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ங்கிறது ஃபைனான்ஸு. அதனால் ஃபைனான்ஷியல் ஃப்ளோன்றது ஓகே. குடும்பத்தில் எப்படி இருக்குது சூழல்? ஓரளவுக்கு நன்னா இருந்தால் கூட நம்மளும் கொஞ்சம் கூடுதல் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக முடியாது. ஏதாவது ஒரு தடை, அப்புறம் அந்த தடையை உடைச்சி வெளில வருது, இதெல்லாம் நடக்கும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸ்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஓரளவுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் சரியான முறையில் நீங்கள் உங்களை நடத்தும் போது தான் விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையறதுக்கு வாய்ப்பு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதியிலேருந்து அந்த சூரியன் 12 குடைவர் 8ல் போகும்போது சில எதிர்பாராத பெரிய மனிதர்களின் சந்திப்புகள்லாம் ஏற்படும். ஒரு தைரியம் ஏற்படும். சில நேரங்களில் சில செலவுகள், ஆனால் அது வசதிகளை பெருக்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஒரு விதத்தில் மனசுக்கு திருப்தி இருக்கும். அதே நேரத்தில் பிபி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வெயில் காலம். அப்போ என்ன ஆகும்? தலைப்பகுதி உஷ்ணமாகிறது. கொஞ்சம் வீக்னஸ் இன் நர்வ்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஹெமரேஜுக்கு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ உங்களை நீங்கள் சரியாக கவனமாக இருக்கணும். ஏதோ தலைவலி வருது, அது வருதுன்னா இருந்தால் கூட ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா டாக்டரை பாருங்கள் அவசியம். அது போன்ற ஒரு சூழலை பற்றி பேசுகிறது. அதனால் நான் டோட்டலி கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் 20ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு போவது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல விஷயம். ஏன்னா எல்லா சௌபாகியத்தையும் தருவார் 9இல் இருக்கக்கூடிய சுக்கிரன். அதனால் பல விஷயங்கள் சரியாகும். குழந்தைகளால் உதவிகள் கிடைக்கும், சந்தோஷங்கள் ஏற்படும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சுப செய்திகள் சேரும். கொஞ்சம் ஒரு சியர்ஃபுல் ஆட்டிடியூட்னால் அந்த 20 தேதிக்கு மேலே ஏற்படுறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் மொத்தமாக எல்லாமே நன்மைன்னு நம்மளால் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வ நம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 9 குடைவன் நல்லபடியாக இருக்கார். அதனால் தெய்வ நம்பிக்கை மிக அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேகமாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு இல்லாமல் இருக்கிறது சால சிறந்தது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம்
இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.